வெல்கம் பேக் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் சுனிதா வில்லியம்ஸும் புட்ச் வில்மோரும் ஐஎஸ்எஸ்ல இருந்து திரும்பவும் பூமிக்கு வராங்க அப்படின்னு. நாசா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸோட உதவியினால அவங்க க்ரூ டிராகன் மூலமா அவங்க விண்வெளியில இருந்து பூமிக்கு வராங்க. இதுல என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் இருக்கு, என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு, பூமிக்கு எப்படி வராங்கங்கறதான் நம்ம அந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுனிதா வில்லியம்ஸும் புட்ச் வில்மோரும் விண்வெளிக்கு ஐஎஸ்எஸ்க்கு போகும்போது ஸ்டார்லைனோட விண்கலத்துல போனாங்க. ஆனா அதுல ஏற்பட்ட அந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமா அவங்க அதே விண்கலத்துல திரும்ப பூமிக்கு வர முடியல. 1 வீக் டிராவல்க்கு சொல்லிட்டு போனவங்க மந்த்ஸா ஐஎஸ்எஸ்ல ஸ்டே பண்ண வேண்டிய சூழ்நிலை இதனால ஆகி போச்சு. இப்போ அவங்க திரும்பவும் பூமிக்கு வர்றாங்க. இதுக்கு ப்ராசஸ் 18ஆம் தேதி, அதாவது மார்ச் 18ஆம் தேதி தொடங்கி அவங்க மார்ச் 19ஆம் தேதி பூமிக்கு கரெக்டா சேருவாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா அவங்க க்ரூ டிராகனுக்குள்ள என்டர் ஆகுறது. மார்ச் 18ஆம் தேதி காலையில இந்தியன் டைம் படி 8:15 மணிக்கு அந்த டீம்மேட்ஸ் 4 மெம்பர்ஸ் இருக்காங்க இல்ல, சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர், வேற 2 பேர், அவங்க எல்லாருமே க்ரூ டிராகனுக்கு உள்ள போயிருவாங்க. போயிட்டு அவங்க அவங்களோட ப்ராப்பரான சீட்ஸ்ல இருந்துட்டு சீட் பெல்ட் எல்லாம் போட்டுட்டு வேற செக் பண்ண வேண்டியது எல்லாமே செக் பண்ணிட்டு ரெடியா இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது இது ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்தது அந்த விண்கலம் ஐஎஸ்எஸ்ல இருந்து மெதுவா பிரியும். இது செகண்ட் ஸ்டெப். இதுல இந்த விண்கலம் பொதுவாவே ஆட்டோனமஸ் மோட்ல தான் இருக்கும். ரொம்ப அவசியம் ஏற்பட்டா மட்டும்தான் விண்வெளி வீரர்கள் இத கட்டுப்படுத்துற மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. இது காலையில 10:35 மணிக்கு அதாவது இந்திய நேரப்படிதான் இது எல்லாமே. காலையில 10:35 மணிக்கு க்ரூ டிராகன் மெதுவா ஐஎஸ்எஸ்ல இருந்து பிரியுது. இத அன்டாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ப்ராசஸ்க்கு பேர் அன்டாக்கிங், பிரிகிறது. இந்த அன்டாக்கிங் முடிஞ்ச பிறகு இது மெதுவா அந்த ஐஎஸ்எஸ்ல இருந்து பிரிஞ்சதுக்கு பிறகு முதல்ல இந்த ஐஎஸ்எஸ் தான் அந்த க்ரூ டிராகன் சுத்தும். அதுக்கு அடுத்ததுதான் பூமியோட சுற்றுப்பாதைக்கு திரும்ப தொடங்கும். பூமியோட சுற்றுப்பாதைக்கு எப்படி அதை கொண்டு வருவாங்க அப்படின்னா அந்த த்ரஸ்டர்ஸை யூஸ் பண்ணி அதை இயக்கி பூமியோட சுற்றுப்பாதைக்கு கொண்டு வருவாங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா அந்த விண்கலம் பூமியோட வளிமண்டலத்துல நுழைகிறது. இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா ஏற்கனவே நம்மளோட கல்பனா சாவ்லா வந்த விண்கலம் விபத்துக்குள்ளானதுக்கு காரணம் இந்த மோடு தான். அதாவது வளிமண்டலத்துல அது நுழையும் போது வெடிச்சு சிதறிச்சு. இப்போ இந்த 3வது ஸ்டெப் 2:15 மணிக்கு அதிகாலையில, அதாவது மார்ச் 19ஆம் தேதி 2:15 மணிக்கு தொடங்குது. இத நாசா நேரடியாவே ஒளிபரப்பு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் இதுல பூமிக்குள்ள அந்த வளிமண்டலத்துக்குள்ள நுழைறதுக்கான தள்ளுதல் நடக்கும். அதாவது டீஆர்பிட் பர்ன் அப்படின்னு சொல்லிட்டு இத சொல்றாங்க. இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏற்கனவே விண்கலம் ரொம்ப ஸ்பீடா வந்துட்டே இருக்கும். அதனால அந்த விண்கலத்தோட ஸ்பீட எவ்வளவு தூரம் கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணுவாங்க. அதுக்கு கம்மி பண்றதுக்கு கரெக்டான ஆங்கிள் எல்லாம் பார்த்து அதுக்கு தக்கனதான் பூமியோட வளிமண்டலத்துக்குள்ள நுழைச்சு அதை ஸ்லோ டவுன் பண்ணுவாங்க. நார்மலாவே பூமியோட வளிமண்டலத்துல வரும்போது நம்மளுக்கு காத்து இருக்கு. அந்த காத்துனாலே அதோட ஸ்பீடு கொஞ்சம் கம்மி ஆகும். அடுத்தது அதிகாலை 2:41 மணிக்கு போல விண்கலம் பூமியோட வளிமண்டலத்திற்குள்ள நுழையுது. அதாவது ரீஎன்ட்ரி ஃபேஸ் நடக்குது. இந்த விண்கலம் பூமியோட வளிமண்டலத்துக்குள்ள நுழையும் போது அதிகமான வெப்பம் உருவாகும்னு நான் சொன்னேன். அது எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 1650 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இது இருக்குமா. இதை சமாளிக்கிறதுக்கு வேண்டி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் ஹீட் ஷீல்ட், அதாவது வெப்ப கவசம் யூஸ் பண்றாங்க. இந்த ரீஎன்ட்ரி ப்ராசஸ் சுமார் 20 to 30 மினிட்ஸ் நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
இந்த நேரத்துல சில நேரம் வந்து பிளாக் அவுட் ஜோனும் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது பிளாக் அவுட் ஜோன் அப்படின்னா ரொம்ப ஹீட் காரணமா அந்த விண்கலம் வந்து பூமியோட தொடர்பு வந்து சில செகண்ட்ஸ் வந்து இல்லாம இருக்குமா. இததான் வந்து பிளாக் அவுட் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு அடுத்தது வந்து அதிகாலையில 3:30 மணிக்கு போல வந்து இது பேராஷூட் யூஸ் பண்ணி கடல்ல வந்து தரையிறங்குது. இந்த தரையிறங்குறத வந்து ஸ்பிளாஷ் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது கடல்ல தான் வந்து தரையிறங்குது. ஏன் ஸ்பிளாஷ் டவுன் சொல்றாங்க அப்படின்னா அது ரொம்ப ஸ்பீடா வந்து தண்ணியில வந்து மோதும், அப்ப நிறைய தண்ணி எல்லாம் சிதறும் இல்ல, அதனாலதான் வந்து இதை வந்து ஸ்பிளாஷ் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு முன்ன அதாவது ஸ்பிளாஷ் டவுன் ஆகுறதுக்கு முன்ன வந்து பேராஷூட் யூஸ் பண்ணுவாங்க. அதோட வேகத்தை வந்து இன்னும் குறைக்கிறதுக்கு வந்து பேராஷூட் யூஸ் பண்ணுவாங்க. அரௌண்ட் 4 பேராஷூட்ஸ் வந்து யூஸ் பண்றதா சொல்றாங்க. இது வந்து ஸ்பிளாஷ் டவுன் ஆகக்கூடிய இடம் புளோரிடா சீயை வந்து சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க தரையிறங்கினது பிறகு அதாவது ஸ்பிளாஷ் டவுன் ஆனதுக்கு பிறகு ஸ்பேஸ் எக்ஸோட மீட்பு குழுக்களும் நாசாவோட மீட்பு குழுக்களும் வந்து அந்த கப்பல்ல பக்கத்துல வந்து தயார் நிலையில தான் இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது இவங்க வந்து பையன் அந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாமே வந்து தூக்கி உள்ள இருந்து ஒவ்வொரு ஆட்களா வெளியில எடுப்பாங்க. எடுத்து அவங்க கிட்ட பேசி அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஏற்கனவே வந்து அவங்க வந்து பூமியோட ஈர்ப்பு விசையில இல்லாம இருந்த இடத்துல இருந்து இப்போ பூமியோட ஈர்ப்பு விசையில உள்ள இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்களால வந்து நடக்க முடியாது. அதனால இவங்க தான் தூக்கி அவங்களுக்கு என்னதெல்லாம் தேவையோ இதெல்லாமே பண்ணி பார்த்துட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அரௌண்ட் காலையில 5 மணிக்கு செய்தியாளர்களை வந்து சந்திக்கலாம். இப்ப ஏற்கனவே நம்ம பார்த்ததுல ஸ்டார்லைனர் விண்கலத்துல வந்து ஏன் அவங்களால திரும்ப வர முடியாது, போன இதுலயே வந்து ஏன் திரும்ப வர முடியல அப்படின்னா ஹீலியம் கசிவு இருந்துச்சு. அதாவது அந்த ஹீலியம் கசிவா இருந்துச்சு. த்ரஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பா வேணும். ஏன்னா அதன் மூலமா தான் அவங்க வந்து இதை வந்து இயக்க முடியும். அதனால அது வந்து ஒழுங்கா ஒர்க் ஆகாததுனாலதான் அவங்க வந்து சரி பண்ணி பார்த்தாங்க. அவங்களால வந்து சரி பண்ணி பார்க்க முடியல, என்ன ப்ராப்ளம் என்ன அதுன்னு அவங்களால கண்டுபிடிச்சு சரி பண்ண முடியாத காரணத்தினாலதான் திரும்ப அங்க வந்து ஐஎஸ்எஸ்ல வந்து கொஞ்ச நாள் கூட ஸ்டே பண்ணிட்டு இப்போ ஸ்பேஸ் எக்ஸோட ஹெல்ப்போட அவங்க வந்து திரும்ப வந்து பூமிக்கு வராங்க. இப்போ இதுல வந்து மொத்த பயண நேரம் வந்து மார்ச் 18ஆம் தேதி தொடங்கி மார்ச் 19ஆம் தேதி தான் அவங்க வந்து வராங்க. டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா அதுக்கு வந்து இவ்வளவு டைம் எடுக்குது. ஏன் அப்படின்னா அதுல வந்து நிறைய ப்ராசஸ் இருக்கு. நான் சொன்ன மாதிரி அது வந்து பிரியணும், அதுக்கு அடுத்தது வந்து சுற்றுப்பாதையில வரணும், அதுக்கு அடுத்தது வளிமண்டலத்துக்குள்ள நுழையணும். ஸோ இதெல்லாம் பண்றதுக்கு தான் வந்து இவ்வளவு டைம் எடுக்குது. அதாவது இவங்க வந்து அரௌண்ட் 17 மணி நேரம் வந்து டிராவல் பண்றாங்க. இந்த வீடியோல நீங்க அவங்க எப்படி ஐஎஸ்எஸ்ல இருந்து பிரிஞ்சு வெளியில வந்து அதுக்கடுத்தது என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் நடந்து அதுக்கடுத்தது எப்படி பூமியை வந்து அடைகிறாங்கிறத வந்து டீட்டெயில்டா தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பூமியில அவங்க மீண்டும் அடியெடுத்து வைக்கும் அந்த முக்கியமான தருணத்தை நானும் உங்களை மாதிரி எதிர்பார்த்து காத்துட்டே இருக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோல வேற ஒரு புதுவிதமான தகவலோட உங்களை சந்திக்க வரேன். நன்றி, வணக்கம்.